திரு ஷியாம், தாவேக அரசின் கவனம் எந்த திசையில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசியல் நோக்கம் அதிகமாகத்தான் தெரியுது. அதுல சரவணனோட குற்றச்சாட்டு சரியானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மெஜாரிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டாங்க. 144 வந்துருச்சு. அதுக்கு பிறகு இப்போ எந்த அவசரமும் அவங்க காட்ட வேண்டியதே இல்லை. ஒருவேளை விஜயபாஸ்கர் தாவேகாவில் அட்மிஷன் வாங்கினார்னா மிகப்பெரிய குற்றச்சாட்டு வரும். ஏன்னா அவரோட இந்த குட்கா வழக்கு இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டுங்கிறது தான் விஜய் வைத்த முதலிலிருந்து அவர் வைத்து அவரோட கேம்பெயின் பாயிண்டே அதுதானே. அப்ப அதுலயே சம்பந்தப்பட்ட ஒருவரே அட்மிட் பண்ண போறாங்க என்றால் அது மிகப்பெரிய அளவுக்கு. இந்த மாதிரி கேள்வி செங்கோட்டையன் காலகட்டத்தில், கூப்பா கிருஷ்ணன் காலகட்டத்திலையும் கேட்கப்பட்டது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கிற வரைக்கும் அவங்க ஊழல் சக்தியா இருப்பாங்க, இங்க வந்துட்டா தளபதியின் கீழே அதெல்லாம் செய்ய முடியாது, இங்க வந்துட்டா எங்களுடைய கண்ட்ரோல்ல வந்துருவாங்க, அவங்க ஒரு நியாயமா சரியா நடக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க. விஜயபாஸ்கருக்கும் அது ஒருவேளை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்ல. விஜயபாஸ்கர் மீது குட்கா வழக்கு நடந்துட்டு இருக்குல்ல, அது வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது அது எப்படி சொல்ல முடியும்? அப்படி பார்த்தா கூப்பா கிருஷ்ணனுக்கு அது நீதிமன்றம் வரைக்கும் போய் அது தீர்ப்பே வந்த ஒரு கேஸ் தானே. தீர்ப்பே வந்த கேஸ் தான். பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனா விஜய் ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு குற்றங்கள் நடப்பதற்கும் காரணமே போதைப் பொருள் கலாச்சாரம் தான் சொல்றாரு அவரு. ஓகே. அப்படி வரும்போது இந்த விமர்சனம் கூர்மை இன்னும் வீரியமா இருக்குன்றீங்க. இன்னும் ரொம்ப வீரியமா மாறும். இப்போ விஜயபாஸ்கர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணி ஒருவேளை அவர் தாவேகா அட்மிட் பண்ணலைன்னா இந்த விமர்சனம் வராது. ஏறக்குறைய தாவேகா தான் அது உறுதி செய்யப்பட்டு அப்படிதான் தெரியுது. எனக்கு அப்படிதான் தெரியுது. புதுக்கோட்டையில நண்பர்களும் அப்படிதான் சொல்றாங்க. அதுக்கு பிறகு ரொம்ப பெரிய விமர்சனம் அதுல வரும். அதுல உண்மையிலே யாரை அட்மிட் பண்றோங்கிறதுல ஒரு கவனம் வேண்டும். இதே விஜயபாஸ்கர் திமுக போனாலும் இதே பிரச்சனை இருக்கும். திமுக அவர் அட்மிஷன் கேட்டதாகவும் ஒரு பேச்சு புதுக்கோட்டையில ஆரம்பத்தில் அடிபட்டுது. திமுக நோன்னு சொல்லிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்போ இதுல உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, தாவேக அரசு சில திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் இருக்கிற சிக்கல், அதை நான் புரிந்து கொள்கிறேன். கண்டிப்பாக அதுக்கு 6 மாதம் அவகாசம் தரலாம். ஆனா தாவேக எடுத்து வைக்கிற அரசியல் நடவடிக்கைகள் இருக்குல்ல, அதுல 6 மாசம் எந்த கட்சியுமே தராது. காரணம், அந்த கட்சியில இருந்து நீங்க போஸ்ட் பண்றீங்க, அந்த கட்சியில இருந்து ஆளை உங்க கட்சிக்கு தூக்குறீங்க. இப்போ தூக்கும் போது எப்படி விமர்சனம் வராம இருக்கும்? கட்சிக்குள்ள அதிருப்தி இருக்குங்க, அதை இல்லைன்னு சொல்லல. எந்த தோல்விக்கு பின்னாடியும் ஒரு கட்சிக்குள்ள அதிருப்தி இருக்கும், திமுகக்குள்ளேயும் அதிருப்தி இருக்கும். அப்ப அந்த கட்சி அதை இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணும், அதுக்கான அதை எப்படி எல்லாம் ஆராயணும் இதெல்லாம் நினைக்கும். ஆனா ஒருவேளை நான் கேட்கிறேன், இப்ப எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் இந்த அதிருப்தி டீம்ல இருந்து சொல்ற மாதிரி பொதுக்குழுவை கூட்டி எல்லாரையும் கூப்பிட்டு அரவணைச்சு பேசி கட்சியை விட்டு கட்சி பதவியிலேருந்து நீக்காம இல்லை திருப்பி கொடுத்துருந்தா ஒருவேளை அவங்க சொல்லுவதற்கு இந்த காரணங்கள் உருவாயிருக்குமா என்ன? அப்போ எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி அந்த நிலைக்கு தள்ளிட்டு விஜய காரணமா சொல்றோமா, இல்லை விஜய் இதை பயன்படுத்திக்கிறாங்களா? எப்படி புரிஞ்சுக்கிறது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும் தவறு இருக்கு, அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் 25 எம்எல்ஏக்கள் தனி அணியாக சிவிஎஸ் தலைமையில் இருந்தபோது விஜய் அவர்களை போய் பார்த்தார் இல்லையா, அந்த இடத்துல இது கூர்மைப்பட்டுருச்சு. இந்த 25 பேர் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க, 144 வந்துருச்சு. அப்புறம் 25ல 21 பேர் மாற்று நிலைப்பாடு எடுத்தாங்க. அப்ப 144ல 21 கழிக்க முடியுமா? ஓட்டு போட்டது தானே, சட்டமன்றத்துல நிறைவேற்றின தீர்மானம் நிறைவேறினதுதான். அப்ப அவங்க சரியான ஸ்டாண்டு ஏதோ ஒரு பேரத்துலதான் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத வருது இல்லையா. அந்த ஸ்டாண்ட் அவங்க எப்படி எடுத்தாங்க? விஜய் நேரா போய் பார்த்தாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு, ஆன பிறகுதான் போய் பார்த்தாரு. பார்த்த பிறகு அவங்க ஓட்டு போட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கான ஒரு பேரை பேசப்பட்டிருக்கு இல்லையா. அண்ணா நீங்க மூத்தவர், இப்ப அவர் போய் பார்த்தாரு, 25 பேரை பார்த்தாரு, ஆதரவா இருந்துச்சாங்க. திமுக வெளிநடப்பு செஞ்சு திமுக தலைவரையும் பார்த்தாரு. அப்போ அங்கேயும் ஏதாவது ஒரு பேர் இருந்திருக்குமா? வெளிநடப்பு பண்ண சுச்சு உங்களுக்கு ஃப்ளோர் டெஸ்ட் தான், ஃப்ளோர்ல இருக்கிறவங்க எம்எல்ஏ தான் பார்க்கணும். திமுகவும் உள்ள ஆதரவு பண்ணிச்சா நீங்க சொல்லலாம். எடப்பாடியே பார்க்கல, எடப்பாடி தான் ராத்திரி ராமனுமே திமுகவோட கூட்டணி வைக்கிறாரு. அப்பயே ஸ்டாலின் போய் பார்த்தாரு, அப்பயே ஸ்டாலின் போய் பார்த்தாரு. அதுதான் 40 வரை கொண்டு போய் பண்ணி வெளிநடப்பு பண்றாங்க. இல்லையா நீங்க சொல்லுங்க, நீங்க நியாயமான முறையில சொல்லுங்க. அப்ப திமுக தலைவருக்கும் பேரம் நடந்து அவர் சொல்ல விடுங்க. அப்படின்னா உள்ள இருந்துட்டே ஓட்டு போடாம இருந்த பிஜேபி, அப்ப அதுக்கும் நீங்க பேசுனீங்களா? நடுநிலையோட இருக்காங்க. நடுநிலை வச்சாலும் அரை ஓட்டு போயிருது இல்ல. சரி, 25 பேர் இல்லாட்டாலும் நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற போதுங்க. இன்னும் சொல்லப்படால் விஜய் ஆட்சி அமைக்க கவர்னர் தாமதப்படுத்துறதே பெரிய தவறுன்னு நாங்கெல்லாம் கண்டிச்சிருக்கோம்.
ஆமா. ஏன்னா 96 எம்எல்ஏவோட ஜானகியம்மாள் ஆட்சி அமைக்க அழைச்சிருக்கோம்ல, தமிழ்நாட்டு உதாரணம் தானே அது. அப்ப சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அவ்வளவுதான் பாயிண்ட். எதுக்கு நீங்க வந்து மெஜாரிட்டி வேணும்னு கேட்டீங்கிறது தான் குறைபாடு. பெரிய அளவுக்கு அந்த குறைபாடு நம்ம சுட்டி காட்டி இருக்கிறோம். இப்ப இதுல வந்துங்க விஜய் மீதான தனிப்பட்ட விரோதமோ கோபமோ ஊடகவியலாளர் கிடையாது, அரசியல் கட்சிகளுக்கு இருக்கலாம், நான் அதை மறுக்கவே இல்லை. ஆனால் சில வகையான அணுகுமுறைகள் கண்டிப்பாக முதலமைச்சருக்கு தேவை. அதுல முக்கியமான அணுகுமுறை என்னன்னா பத்திரிகையாளர்களை சந்தித்தல். அது தலைநகர்லயே சந்திக்கல. இப்ப நம்ம நீட்டை எதிர்க்கிறோம் சார். ஏன் எதிர்க்கிறோம்? தமிழ்நாடு ஏன் நீட்டை எதிர்க்குது? ஹெலிகாப்டர்ல வந்து இப்போ வந்து ஒரு பெரிய ராணுவ ரகசியத்தை பாதுகாக்கிறத விட அதிகமாக செலவு கொடுப்போம். டெலிகிராம் தடை பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் தடை பண்ணிட்டாங்க. அவட ஃபாரின்ல லீக் பண்ணா யாராவது ஃபாரின்ல இருந்து வாட்ஸ்அப்ல அனுப்ப மாட்டாங்களா? அப்ப எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இதை நம்ம வந்து எதிர்க்கிறோம், காலங்காலமா தமிழ்நாடு எதிர்க்குது. ஏன் எதிர்த்தோன்னு தலைநகர்ல சொல்வதற்கான அருமையான வாய்ப்பு, அதை நம்ம முதலமைச்சர் தவற விடுறாரு. அந்த குற்றச்சாட்டை எப்படி வைக்காம இருக்க முடியும்? சரி, நன்றி.